This video sponsored by Educast. இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி, அட்வான்ஸ்டு ஸ்டாக் மார்க்கெட்டிங் இதை பற்றி ஆன்லைன்லேயே நம்மளுக்கு டீட்டெயில்டாக சொல்லி தராங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வெள்ளை பூசணியை பற்றி பார்க்கலாம். வெள்ளை பூசணி வந்து ஒரு சத்தான காய். அது மட்டும் இல்லாம இது பல நூற்றாண்டுகளா ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தும் கூட. வெள்ளை பூசணியில வந்து கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து உடலுக்கு பல நன்மைகளை அளிக்குது. இப்ப வெள்ளை பூசணியின் முக்கிய நன்மைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இதோட ஃபர்ஸ்ட் நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துது. வெள்ளை பூசணியில நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்க உதவுது. நம்ம ஒரு டெய்லி உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றிட்டாலே செரிமான மண்டலமும் அதோட வேலையை சரியா செய்யும். ஸோ வெள்ளை பூசணி வந்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவியா இருக்கு. அடுத்ததா வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. வெள்ளை பூசணியில பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பெரும் உதவியா இருக்கு. ஸோ இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இத எடுத்துட்டு வந்தோம்னா இரத்த அழுத்தத்தை குறைச்சு நம்ம கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமா சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. வெள்ளை பூசணியில இருக்க அந்த விட்டமின் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் வந்து கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதன் மூலம் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம சர்மத்தை வந்து ஒரு க்ளோவா காமிக்க உதவியா இருக்கு. இந்த வெள்ளை பூசணி சாறை குடிச்சு ஒரு வாரம் குடிச்சிட்டு பாருங்களேன், நம்ம ஸ்கின் எல்லாம் அவ்வளோ க்ளோவா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கிறோங்க. வெள்ளை பூசணியில நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனாலயே உடல்ல நீர்ச்சத்தை குறைய விடாம நல்ல ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்க உதவியா இருக்குது. அடுத்தது முக்கியமா மன அழுத்தத்தை குறைக்குது. இப்ப இருக்கவங்க அதிகமா ஃபேஸ் பண்ற ஒண்ணுன்னா அது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தாங்க. இத பூசணி சாறை குடிக்கிறதுனால மனசை அமைதிப்படுத்தவும் பதட்டத்தை குறைக்கவும் உதவியா இருக்குது. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இத காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கும் போது நம்ம மைண்ட ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்குதுங்க. அடுத்தது நினைவாற்றலை அதிகரிக்கும். இது வந்து இப்ப குழந்தைகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சாம்பல் பூசணி வந்து நினைவாற்றல், கவனம் மற்றும் செறிவு ஆகியவற்றை மேம்படுத்துது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகரிச்சு நல்லா படிக்க கூட செய்வாங்க. படிக்கிற குழந்தைகள் இருக்க வீட்ல இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞாபக ஆற்றலை கொடுக்கும். ஓகே, இப்ப வெள்ளை பூசணியில எவ்வளவுதான் நன்மைகள் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில தீமைகளும் இருக்கு. ஒரு சிலருக்கு இது பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஸோ இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா இதுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஸோ அவங்களாம் அளவா எடுத்துக்கோங்க. இன்னொன்னு, சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா டாக்டரோட அனுமதியோட தான் இதை எடுத்துக்கணும். பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களும் டாக்டரோட கன்சல்டேஷன்ல தான் இதை எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில நோய்களுக்குன்னு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் கண்டிப்பா டாக்டரை கேட்டுக்கிட்டு இதை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.